ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ரொட்டீன் மீன்ஸ் என்னென்னா ஆஃப்டர் 7 o'clock மேலே என்னோடய ஒர்க் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன மாதிரியான ஒர்க்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் தான். சாயந்தரம் வந்து பிள்ளைங்களுக்கு பாலாத்தி கொடுத்து ஸ்நாக்ஸு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட ரைட்டிங் ஒர்க் பண்ணுற சமயத்தில் நான் இந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் அப்படின்னா நியூ மம்மீஸுக்கும் பிகினர்ஸுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு லேசி டைமாக ஃபீல் பண்ணுறப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சரி ஒரு ஐடியா கிடைக்கும், நம்மளும் இந்த மாதிரி ஒர்க் பிளான் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் வரும். அதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கும் கண்டிப்பாக போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணேன். மார்னிங் க்ளீன் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் வந்து எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிடுறதுனால அவ்வளோவா டஸ்ட் ஆகாது. ஸோ மிச்சம் இருக்கிற குழம்பு காய் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நைட்டு டிஃபனுக்காக ஒன்றா போட்டு சூடு பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கு இருந்துச்சு. அந்த சாம்பார் உப்பு பருப்பு தான் வச்சுருந்தேன் அன்றைக்கி. அதை வந்து சூடு பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சூடு பண்ணுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணி வந்து பக்கத்து வீட்டிலேருந்து முருங்கைக்காய் வந்து கொடுத்தாங்க. சரி நாளைக்கு குழம்புக்காக அதை கட் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சைட் பை சைடு ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு நாளைக்கு ஒரு பிளான் வந்து யோசிக்கிறது மாதிரிக்கே இருக்கும். நான் இந்த கட்டிங் ஒர்க்கை வந்து முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி ஒரு சைடு வேலையை பண்ணிகிட்டு இருக்கும் போது அது வேகிற டைமில் நம்ம சும்மா இருக்காமல் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பிளான் பண்ணிட்டோன்னா நம்ம மார்னிங் ஒர்க் வந்து ஹரிபரியாக இல்லாமல் இந்த மாதிரி சூப்பராக ஸ்மூத்தாக போகும். இந்த டிப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வந்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கண்டிப்பாக வந்து சில்வர் பாக்ஸில் வந்து போட்டு வைக்காமல் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சோன்னா நம்மளுக்கு வந்து முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் எல்லாம் முழுசாக கிடைக்கும். செகண்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு எல்லாம் மாற்றினது, தட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது இது எல்லாமே ஓவரால் கழுவி வச்சுட்டேன். வடைச்சட்டி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். என்ன மாதிரியான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனான ஒரு வீடியோவும் கூட இது சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு வந்து பெண் தான் எதிரின்னு சொல்லுவாங்க. அது வந்து என் வாழ்க்கையில் வந்து எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பழமொழியை வந்து சொல்ல மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு பெண் எதிரின்னு சொல்ல மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் தான் ஃபுல் சப்போர்ட்டுன்னு நான் சொல்லுவேன். என் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மோட்டிவ் யாரெல்லாம் பண்ணுவாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ரிலேட்டிவ்ஸு, இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு மோட்டிவேட் தான் கொடுப்பாங்க. நான் பண்ணுற எந்த ஒரு சின்ன சின்ன ஒர்க்காக இருந்தாலும் என்னை பார்த்து அவங்க மோட்டிவேட் ஆவேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ நல்லா பண்ணுற, இதுவும் இந்த மாதிரிக்கே ஒரு கிளாரிட்டி கொடு வீடியோவில், இதை நீ அப்லோட் பண்ணு, இந்த மாதிரி கொடு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீ ஆன்மீக தகவல்கள் சொல்லும்போது, கிச்சன் டிப்ஸ் சொல்லும்போது என் ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நல்லா இருந்துச்சுப்பா வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாய்ஸ் வந்து இப்படி கொடுங்க, அது மாதிரி நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன் வீடியோ எடிட்டிங் ஒர்க் கூட வந்து எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி எடிட் பண்ணு. ஃபஸ்ட்டு ஒரு எடிட்டிங் நாலேஜே சுத்தமாக இல்லாமல் இருந்தேன். தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் கூட இருந்தேன். என் ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்கள விட நான் வியூஸ் எல்லாமே நான் அதிகமாக தான் வச்சுருக்கேன். ஆனால் அவங்க வந்துட்டு இவங்க வந்து கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கவே இல்லை. எனக்கு எல்லா சீக்ரெட்ஸுமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுங்கள், நல்லா வந்து வீடியோ வந்து கேட்சியாக இருந்தால் தான் மக்கள் வந்து விரும்பி பார்ப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு. அதே மாதிரி என்னோடய செகண்ட் ஃப்ரெண்ட் வந்து என்ன சொன்னாங்க, இவங்க வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட் எனக்கு. இந்த மாதிரி வந்து சொன்னாங்க, வீடியோ வந்து கிளாரிட்டியாக போடுப்பா, கொஞ்சம் கிளாரிட்டி தெரியலை. அதே மாதிரி கொஞ்சம் நீ போடுற வீடியோஸில் ஒரு சில விஷயங்கள் வந்து கட் பண்ணிக்கோ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொன்னாங்க. எனக்கு வந்து அது வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீ பண்ணுற டூ ஒர்க்ஸ் எல்லாமே போடுமா, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் லேசியாக இருக்கிற சமயங்களில் இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்குது. அட நம்ம ஃப்ரெண்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டாலே, நம்ம போட்டு வச்சுருக்கோமே, நம்மளும் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஃபைனலாக நான் இந்த வீடியோவில் பாத்திரம் விளக்குற ஒர்க் எல்லாமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக ட்ரை ஆகவும் எடுத்து வைக்கிற ஒர்க்கை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் நான் வந்து பெண்ணுக்கு வந்து பெண் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பெண்ணும் எதிரியாக இருக்க மாட்டாங்க. ஏன் சர்க்கிளில் அந்த மாதிரி எனக்கு யாரும் இல்லை. நான் என்ன ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் என்னை மோட்டிவேட் பண்ணுற பர்சன்ஸ் தான் நான் அதிகமாக வந்து மீட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டீமோட்டிவேட் பண்ணுற ஒரு ஆள் உங்கள் குரூப்பில் இருக்கிறாங்களா, அவங்கள விட நீங்கள் ஒரு எவ்வளவோ ஸ்டெப் நீங்கள் யோசிக்காமல் மூவ் ஆயிருங்க. அவங்கக்கிட்ட பக்கத்தில் போகிறதவே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. அவங்க உங்களோட ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கட்டும், க்ளோஸ் இல்லாமல்
இல்லாமையே இருக்கட்டும், அவங்களெல்லாம் நம்ம பக்கத்திலே வந்து அலோவ் பண்ணவே கூடாது. அவங்க நம்ம வளர்ச்சிய வந்துட்டு கண்டிப்பா வெட்டி விடணும்னு தான் நெனைப்பாங்க. தட் மீன் எப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, அதில ஒரு பிழையே இல்லாட்டினாலும் உங்கள நக்கல் பண்ணி சிரிக்கிறதோ, இல்ல வந்துட்டு எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டுருக்க? அதெல்லாம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இருப்பாங்க. நான் சொல்லும்போது உங்க மைண்ட் செட்ல டக்குனு ஒரு பெர்சன் வருவாங்க இல்லைங்களா? அவங்க கிட்ட இருந்து நீங்க கண்டிப்பா தூரமா இருக்கணும். அவங்க உங்க வளர்ச்சிக்கும் சரி, உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் சரி, கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. இப்போ நான் ஏபிசி ஜூஸ் இப்போலாம் எப்படி எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி ஜூஸ் வந்துட்டு ஃபேர் ஆகணும் அதுக்காகலாம் நான் குடிக்கலங்க. இப்போலாம் வந்து மெஹந்தி ஒர்க் அதிகமா பண்றதுனால, எனக்கு மென்சஸ் டைம்ல பார்த்தீங்கன்னா, பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அந்த மாதிரி சமயங்கள்ல நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன். நம்ம எந்த ஒரு புரோட்டீன்ஸுமே எடுத்துக்கல, எந்த ஒரு விட்டமின்ஸுமே சரியா எடுத்துக்கிடல அப்படின்ற மாரி ஃபீலா இருக்குது. அது மட்டும் இல்லாம டயட் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப பாதிக்கு எடுத்து வச்சுட்டேன்னே சொல்லலாம். எனக்கு எந்த ஃபுட்டுமே சாப்பிட முடியல இப்பலாம். அதனால இப்ப கம்பல்சரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறணும்னு பண்ணியிருக்கேன். ஆனா, இதில ஒரு சீட்டிங் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ஜூஸுன்னு சொல்றியேம்மா, எதுக்கும்மா இப்படி அரைச்சு வைக்கிறேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா, எனக்கு மார்னிங் வந்து ரெகுலரா காஃபி வந்துட்டு இத அரைக்கிற டயத்துக்குள்ள நான் போய் காஃபிய குடிச்சிடுறேன். அதுன்றதுனால, நான் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா, இது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுன்றதுனால, இத நான் ஃபாலோ பண்றேன். இது வந்து கண்டிப்பா ஹெல்த்தியா, அன்ஹெல்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இத வந்து நான் குட்டி குட்டியா நறுக்கி ஒரு 1 லிட்டர் ஏர்டைட் பாக்ஸில வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் கட் பண்ணிட்டுருக்கேன். இதில வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, ஆம்லா இந்த மாரிக்க போடுவேன். சில டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஆம்லாவும், கருவேப்பிலை, இஞ்சி இது மட்டும் போட்டு அரைப்பேன். வெறும் கேரட் மட்டும் என்ன ஃப்ரூட்டோ, வெஜிடபிளோ ஃப்ரூட் ஜூஸ் மேக்ஸிமம் நான் போட்டு வைக்க மாட்டேன். இந்த மாரி வெஜிடபிள் இது வந்து டீடாக்ஸ் பெஸ்ட் பிளான் அப்படின்றதுனால, இந்த மாரி நான் ஜூஸ் அரைச்சு வச்சுட்டு 1 லிட்டர் பாக்ஸில வந்து வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அதை தான் காலையில் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதில் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால நான் மார்னிங் வந்து வாச தெளிக்க போகும்போதே ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுருவேன். அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வெளியிலவே இருக்கும். அதனால் சில்னஸ்லாம் போயிடும். அது போகவும் தான் குடிப்பேன். கண்டிப்பாக சூடு பண்ணி குடிக்க மாட்டேன். எனக்கு இந்த சில்னஸ் வந்து ஒத்துக்குருன்றதுனால, நீங்கள் வந்து கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கலந்து குடிச்சிங்கன்னா கொதிக்க வச்சிடாதீங்க. கொஞ்சமா ஹாட் வாட்டர் ஆஃப் வந்துட்டு இந்த ஜூஸும் ப்ளஸ் ஹாஃப் வாட்டரு ஹாட் வாட்டரும் கலந்துக்கோங்க. கொஞ்சம் பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். ஏன்னா காலையில் நான் தான் தம்பியை விடணும், அவங்கள கிளப்பணும். ஒரு சிங்கிளாக வந்து நான் எல்லாத்தையும் சமாளிக்கணுன்ற பட்சத்தில் எனக்கு சரி ஓகே எப்படியோ ஒரு நியூட்ரிஷன் நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு 2 to 3 டைம்ஸ் போட்டு மிக்சியில் அதை வந்து சாரை வந்து எடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிருவேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு தான் நான் ஸ்ட்ரெயின் பண்ணுவேன். சின்ன ஸ்ட்ரெயினர், துணி இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு 90 ருபீஸ்க்கோ 60 ருபீஸ்க்கோ தான் வாங்கினேன். நான் ரொம்ப ஜூஸ் வந்து அதிகமாக போடுவேன்ற பட்சத்தில் சரி போகட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கிருவோம். நம்ம 1 இயர் 2 இயர்ஸாவது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அது ஒரு ஆள் யூஸ் பண்ணுறதுனால டேமேஜ் அதிகமாக ஆகாதுன்னு நான் வாங்கிட்டேன். இந்த மாதிரி நான் ஃப்ளாஸ்கில் தான் ஊற்றி ஸ்டோர் பண்ணுறேன். பிளாஸ்டிக் பாட்டில் இது வந்து எனக்கு ஒரு 3 to 4 டேஸ்க்கு தாராளமாக வரும். நான் ஒரு 250 ml வந்து காலையில் நான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு ஒர்க்காக இதை வந்து நான் எடுத்துக்கிருவேன். கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு என்னைய மாதிரி ஒரு சோம்பேறின்னு சொல்ல முடியாது. காலையில் டைம் இல்லாத பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் மகன் வந்து அதுக்குள்ளே அம்மா பசிக்குதுன்னு சொல்லிட்டான். என்னன்னு தெரில இன்றைக்கி ஒரு 7 போலயே பசிக்குதுன்னு சொன்னதுனால சரி அவனுக்கு தோசை ஊற்றுற ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். என்ன பண்ணுறது நம்ம வந்து சைமல்டேனியஸாக நம்மளோட க்ளீனிங் ஒர்க்கையும் பார்க்கணும், நம்ம ஹெல்த்தையும் பார்க்கணும், பிள்ளைங்களுக்குமே கஷ்டம் இல்லாமல் நடந்துக்கிறணும் இல்லைங்களா? அவங்க கேட்கும் போதே நம்ம அந்த ஒர்க்கை செஞ்சால் தான் அவங்க 2 வாய் சாப்பிடுவாங்க. அவங்க கேட்குற டைம் விட்டுட்டு இருப்பா ஒரு 10 நிமிஷம் கழித்து செஞ்சு தரேன்ப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பசியும் ஆறிரும். அவங்க வந்து கண்டது கிடையாது பிஸ்கெட்டு, சாக்லேட் வீட்டில் என்ன இது அவைலபிளாக இருக்கோ அவங்க டம்மியை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து நைட்டு உணவு வந்து ஸ்கிப் ஆயிரும். இதே கண்டினியூஸாக பழகிடுவாங்க. ஸோ சாப்பாடுன்னு எப்போ கேட்டாலும் உடனே நான் செஞ்சு கொடுக்கக்கூடிய பர்சன் தான். நீங்கள் எந்த மாதிரி பர்சன் மோஸ்ட்லி வந்து இப்போ இருக்க மம்மிஸ் யாருமே ஸ்கிப் பண்ணுறதில்லை. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதே ஒரு அதிசயமான செயல்ன்றதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட உணவு முறைகளை மாற்றிக்கிறோம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்குவேன். 3 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக மாவு அரைச்சிக்கிருவேன். மாவோட சீக்ரெட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரேஷனில் ப்ரொவைட்
பண்ணுற அரிசி வச்சு மட்டும்தான் போடுறேன். கண்டிப்பாக இந்த மாவு பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக மாவு அரைக்கிற வீடியோ மட்டும் தனியாக போடுறேன். ஹோட்டலை விட டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக வீட்டிலே நம்ம சூப்பராக மாவு மேக் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக ரூ. 60 ரூ. 70 கொடுத்தோம் மாவு வெளியில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ரூ. 40 உங்களுக்கு ஒரு வாரத்துக்கான இரவு உணவோ காலை உணவோ நீங்கள் சூப்பராக முடிச்சுக்கிடலாம். பெரிய பையனுக்கு உணவும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நைட்டுக்கு. சரி ஒரு வேளையாக முடிச்சிட்டோம், அவரையும் சாப்பிட சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு சரி ஒரேலாம் டின்னர் எல்லோரும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணியாச்சு. ஏன்னா நம்மளுக்கு வேலையை முடிக்கிறதும் ஒரு முக்கியமான வேலை இல்லைங்களா? நான் கொஞ்சம் அவர் ரைட்டிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்திலே ஒரு 7:10 7:15 இருக்கும். அந்த மாதிரி டைமில் இன்றைக்கி நான் சாப்பிட வச்சுட்டு இல்லாட்டி எப்போயும் 8:00 கிட்ட நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி ஒரு 1/2 hour முன்னாடியே நான் செஞ்சுட்டு சரி சாப்பிட்டுட்டு அடுத்து ரைட்டிங் ஒர்க் அதுக்குள்ளே முடிச்சிருந்தான். சரி நீங்கள் சாப்பிட்ருங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அவர் எந்த மாதிரியான பர்சன் பார்த்தீங்கன்னா, அவர் ஃபுல்லாக சைவ பிரியர் அப்படின்னே சொல்லலாம். நான்வெஜ் அவ்வளோவா லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் நான்வெஜ் யார் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்கன்னா செகண்ட் சன்னு தான். அவருக்கு இந்த மாதிரி இட்லி பொடியெலாம் வச்சு சாப்பிட்றது பிடிக்கும். பொடி தோசை ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே நான் ஒரு 10 days ஒன்ஸ் பொடி தோசைக்காக பொடி ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த பொடியில் அவ்வளோ சத்து இருக்குது. உளுந்து, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, முருங்கை இலை, கருவேப்பிலை இலை, ஒரு சில நேரம் நான் வல்லார கீரை கிடைச்சாலும் அதை காய வச்சு இது பண்ணி போடுவேன். இந்த ரெசிபி வேணும்னாலும் முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுனாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பொடி தோசை மேக் பண்ணியாச்சு. அவர் ஒரு 2 தோசை கிட்ட சாப்பிட்டாரு. கையோட வேலையை நைட் உணவு ப்ரிப்பேர் பண்ணி முடித்து சாப்பிடவும் வச்சாச்சு. அடுத்து ஃபுல்லாக அவரை படிக்க வைக்க வேண்டிய ஒர்க் தான். எக்ஸாம்ஸ் அவருக்கு 7th ஸ்டார்ட் ஆகுதுனால இன்னொரு 4 days 3 daysல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருன்றதுனால நிறைய ரிவிஷன் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அவரையும் சாப்பிட வச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக க்ளீனிங் ஒர்க்கு. மாவு மிச்ச மாவு இதெல்லாம் அவருக்கு தோசை விட்ட உடனே அந்த மாவெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவரையும் அந்த சைமல்டேனியஸாக சாப்பிட்றான்னு சொன்னா தான் அவர் சாப்பிடக்கூடிய ஆள். மோஸ்ட்லி அவர் எப்படின்னா அம்மா ஊட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறக்கூடிய ஒரு பர்சன் தான். உங்கள் வீட்டில் மூத்த பிள்ளை எப்படின்றத சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் மூத்த பிள்ளை இன்னும் செல்ல பிள்ளையாகவே வளர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சில டைம் கோவமாக இருக்கும் போது என்னோடய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் நான் அடிச்சிருவேன். ஆனால் அவன் பொறுமையாக சொல்லுவான், அம்மா நீங்கள் ஊட்டி விட்டால் நான் வேகமாக சாப்பிட்ருவேம்மா அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி சமயங்களில் என்னால் இன்னும் தட்ட முடியலை. உங்கள் வீட்டில் இதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ ஒரு சாதிச்ச வெறி வந்துச்சுங்க. லேசாக அங்கங்கே மாவு சிந்தி இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு என்னோடய ஈவினிங் vlog இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னும் நம்ம வீடியோவில் சூப்பரான vlogs வரப்போகுது. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.